சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி. நண்பர்களே, இன்று நான் உங்களுடன் மதங்களை கடந்த மகான் சாயிபாபாவின் வாழ்க்கை வரலாறு பற்றிய சிறு குறிப்புகளை தான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். பல அற்புதங்களை அரங்கேற்றிய அண்ணல், அவதார புருஷன், அண்டம் அனைத்தையும் ஆளுகின்ற ஆண்டவன் என்று அனைவராலும் அன்போடு ஆராதிக்கப்படும் ஆண்டவனின் வரலாறு இதோ. ஷீரடி ஒரு சிறிய கிராமம். கடவுள் நம்பிக்கை கொண்ட எளிய மக்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். இறைசக்தி பாபாவின் வடிவில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அந்த ஊரை தேர்ந்தெடுத்தது. அந்த ஊர் மக்கள் செய்த அதிர்ஷ்டம். நல்லவர்கள் அதிகமுள்ள இடத்தை இறைவன் விரும்புவது இயற்கைதானே. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பெரிய வேப்பமரம். அதிகாலையில் காலார நடந்து சென்று அந்த வேப்பமர குச்சியை ஒடித்து பலர் ஒருவருக்கொருவர் பேசியவாறே பல் துலக்குவது உண்டு. அப்படியான ஒரு அதிகாலை நேரத்தில் வேப்ப மரத்தடிக்கு வந்த சிலர் வியப்போடு மரத்தடியையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கலானார்கள். காலையில் சூரியன் தோன்றும், ஆனால் இன்று அங்கே ஒரு வெண்ணிலா அல்லவா தோன்றிருக்கிறது. பளீரென்று பிரகாசமாக ஒரு இளைஞன் மரநிழலில் சாந்தித்தவளும் முகத்தோடு அமர்ந்திருந்தான். மானிடனா இல்லை தேவனா? இத்தனை பேரழகை மனிதர்களிடம் பார்க்க முடியுமா? கண்ணும் மூக்கும் பிற அங்கங்களும் சேர்ந்து யாரோ சிற்பி சர்வ லட்சணமான ஒரு சிற்பத்தை செய்து அங்கே கொண்டு வைத்த மாதிரியல்லவா இருக்கிறது. அவனை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் போல தோன்றியது. பார்த்த கண்கள் தித்தித்தன. அந்த வாலிபன் முகத்தில் தென்பட்ட தூய்மையும் குழந்தைத்தனமும் பார்ப்பவர்கள் நெஞ்சங்களை அள்ளி சாப்பிட்டன. அப்படி ஒருவன் அங்கே அமர்ந்திருக்கின்றான் என்ற செய்தி விறுவிறுவென அந்த சிற்றூரில் எங்கும் பரவியது. எல்லோரும் வேப்ப மரத்தடியில் ஒன்று கூடிவிட்டார்கள். இந்த அழகான பெரிய பொம்மை பேசுமா? வியப்போடு சில குழந்தைகள் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுவரை எங்கிருந்தான்? இப்போது திடீரென்று எங்கிருந்து இங்கு வந்தான்? இவன் யார்? மனதை மயக்குகிறது இவனது தோற்றம். வயது 15 அல்லது 16 இருக்குமோ? இப்போது இவன் இங்கு வந்திருப்பதன் நோக்கம்தான் என்ன? நேரம் கடந்து கொண்டே இருக்கிறதே. வெயிலும் உச்சியில் ஏறத் தொடங்கிவிட்டது. அவன் எல்லோரையும் பார்த்து ஆனந்தமாக சிரித்தவரை அமர்ந்திருந்தான். யாரப்பா நீ என்று யாராவது விசாரிக்க வேண்டுமோ? யாருக்கும் என்ன கேட்பதென்றே தோன்றவில்லை. திகட்ட திகட்ட அவனது அருள் பொங்கு முகத்தை பார்த்து கொண்டே நின்றார்கள் அனைவரும். அவர்களிடையே கணபதிராவ் கோட்டிப்படேல் என்பவரும் அவரது மனைவி பாஜோபாயும் நின்றிருந்தார்கள். திடீரென பாஜாபாயி பதட்டம் அடைந்தாள். அவனை பார்க்கும் போது குழந்தை இல்லாத அவள் மனதில் தாயன்பு பொங்கியது. இந்த பிள்ளை சாப்பிட்டானோ இல்லையோ, பசிக்குமே இவனுக்கு. அவள் தன் கணவரிடம், ஒரு நிமிஷம், இதோ வந்து விட்டேன் என்றவாறு வீட்டுக்கு ஓடினாள். அவசரமாக 4-5 சப்பாத்திகளை தயார் செய்தாள். தொட்டுக்கொள்ள கொஞ்சம் சப்ஜியையும் தயாரித்தாள். அவற்றை ஒரு சிறிய பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு லோட்டோவில் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு மீண்டும் வேப்ப மரத்தடிக்கு ஓடி வந்தாள். கூட்டத்தின் நடுவே புகுந்து இளைஞன் அருகே ஓடி வந்தாள். வியர்வை வழிந்த முகத்தை முந்தானையால் ஒட்டிக்கொண்டு, மகனே, நீ எப்போது சாப்பிட்டாயோ என்னவோ, கொஞ்சம் சப்பாத்தி எடுத்துக்கொள்ளப்பா என்றவாறு பாத்திரத்தை திறந்து அவன் முன் வைத்தாள். அவன் அவளை பாசம் பொங்க பார்த்தவராயிருந்தான். முன்பின் அறிமுகமில்லாத மனிதர்கள் மேல் அக்கறை கொண்டு அவர்களின் பசியை போக்க வேண்டும் என்று நினைக்கிறாளே, இவளின் இந்த உணர்வில் அல்லவா இறைவன் குடியிருக்கின்றான். அவன் தேனை விட இனிமையான தெய்வீக குரலில் பேசலானான். பாஜோபாயி, நீ செய்த சப்பாத்தியை சாப்பிட கசக்குமா? உன்னை போல சமைக்க இந்த ஊரில் யாருண்டு என்றவாறே சப்பாத்தி பாத்திரத்தை தன் பக்கம் இழுத்து கொண்டான். பாஜோபாயிக்கு மட்டுமல்ல, கூட்டத்தினர் அனைவருக்குமே மயக்கம் வரும் போல் இருந்தது. பாஜோபாயின் பெயர் இவனுக்கு எப்படி தெரிந்தது? அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து ரட்சிக்கும் ஆண்டவனுக்கு தன் குழந்தைகள் ஒவ்வொரு பெயரும் தெரியாமலாயிருக்கும். இளைஞன் தொடர்ந்து பேசலானான். அம்மா, உன் சப்பாத்தியை எனக்கு முன்னால் என் அண்ணன் சாப்பிட வேண்டுமா? அவனுக்கும் பசிக்குமே, அவனுக்கு கொடுத்துவிட்டு மீதியை நான் சாப்பிடுகின்றேன். இவனுக்கு ஒரு அண்ணனா? யார் அந்த அண்ணா? கூட்டம் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்த போது இளைஞன் ஊரை ஒட்டியிருந்த காட்டுப்பகுதியை நோக்கி கூவினான். அண்ணா, ஓடிவா, வந்து சாப்பிட்டு விட்டு போ. அடுத்த கணம் வெள்ளேலர் என்று ஒரு பன்றி காட்டுக்குள் இருந்து பாய்ந்து ஓடி வந்தது. கூட்டம் விலகி வழிவிட்டது. அவ்வளவு அழகான பன்றியை யாரும் இதற்கு முன்பு பார்த்ததே கிடையாது. இது பன்றியா இல்லை வராக அவதாரமே தானா?
வாளை குலைத்துக் கொண்டு நின்ற பன்றி இளைஞன் தூக்கி போட்ட 2 சப்பாத்திகளை தாவி பிடித்து தின்று பின் ஒரே ஓட்டமாக காட்டுக்குள் ஓடி மறைந்து விட்டது. இந்த இளைஞன் யார்? கடவுள்தானா? அப்படியானால் இந்த சம்பவத்தின் மூலம் கடவுள் எதை உணர்த்த விரும்புகிறார்? மனிதர்கள் மட்டுமல்ல, ஜீவராசிகள் அனைத்துமே தன் குழந்தைகள்தான் என்கிறாரோ? விலங்குகளிடமும் நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறாரோ? எஞ்சி இருந்த சப்பாத்திகளை சாப்பிட்ட இளைஞன் லோட்டோவில் இருந்த நீரிலும் கை கழுவினான். பின் மிகுந்த சொந்தத்தோடு சிரித்தவாறே பாஜோபாயின் சேலை முந்தானையில் ஈரக்கையை துடைத்துக் கொண்டான். அந்த முந்தானை பெற்ற பாக்கியமே பாக்கியம். அந்த காட்சியை பார்த்த பிற பெண்கள் பாஜோபாயை போல தங்களுக்கு சப்பாத்தி எடுத்து வர தோன்றவில்லையே என ஏங்கினார்கள். அங்கிருந்த அத்தனை பெண்மணிகளும் கோகுலத்தில் குழந்தை கண்ணனை கண்ட தாய்மார்களின் மனநிலையை அடைந்தார்கள். வந்திருப்பது யார்? கண்ணனேதானா? ஆனால் கையில் குழலை காணாமே. கையில் இல்லாத குழல் அந்த குரலில் இருந்தது போல தோன்றியது. அவ்வளவு இனிமையாக அவன் பேசலானான். பாஜோபாயி, இவ்வளவு ருசியாக சப்பாத்தியை நாள்தோறும் சாப்பிடும் உன் கணவர் கணபதி ராவ் கொடுத்து வைத்தவர்தானே? அடாடா, கணபதி ராவ் பெயரும் இவனுக்கு தெரிந்திருக்கிறதே. அடுத்த கணம் அங்கே வந்த கூட்டத்தோடு நின்றிருந்த ஊர் கோவில் பூசாரி மேல் அருள்வேசம் வந்தது. மக்கள் படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு பூஜாரியை பார்த்தார்கள். பூஜாரி முழங்கினார். இந்த இளைஞன் யார் என்று தெரிந்து கொள்ள இவன் அமர்ந்திருக்கும் இந்த வேப்ப மரத்தின் அடிப்பகுதியை தோன்றி பாருங்கள். இதை கேட்ட இளைஞன் கலகலவென்று நகைத்தான். அப்படியே ஆகட்டும், தோன்றுங்கள் என்றவாறே வேப்ப மரத்தை விட்டு சற்று தள்ளி அமர்ந்து கொண்டான். சிலர் ஓடோடி போய் கடப்பாறையை எடுத்து வந்து வேப்ப மரத்தின் அடிப்பகுதியை தோண்ட எத்தனித்தார்கள். அப்போது யாரோ பெருமூச்சோடும் கோபத்தோடும் சீரும் ஒலி கேட்டது. கடப்பாறையை தூக்கியவர்கள் திகைத்து பின்வாங்கினார்கள். ஷீரடி கிராமத்து கோவில் பூச்சாரி சொன்னபடி கடப்பாறையால் வேப்ப மரத்தின் அடிப்பகுதியை தோண்டத் தொடங்கினார்கள் சிலர். அப்போதுதான் யாரோ சீற்றத்தோடு பெருமூச்சு விடும் ஒலி கேட்டது. வேப்ப மரத்தின் அருகாக இருந்த பாம்பு புற்றிலிருந்து ஒரு ராஜநாகம் பெருமூச்சோடு உரென்று தலையை தூக்கி சீறியது. அத்தனை பெரிய நாகப்பாம்பை யாரும் அதுவரை பார்த்ததே இல்லை. அதன் குடை போல் விரிந்த படையையும் பளபளவென மின்னும் வளவளமான வசீகர தோற்றத்தையும் வியந்து பார்த்த மக்கள், நாகராஜா, எங்களை காப்பாற்று என்று முணுமுணுத்தவாறே கன்னத்தில் போட்டுக் கொண்டார்கள். வேப்ப மரத்தடியில் இருந்து இப்போது சற்று தள்ளி அமர்ந்திருந்த இளைஞன் நாகராஜாவை கனிவோடு பார்த்தான். சரி சரி, நான் சொல்லிதான் இவர்கள் தோண்டுகிறார்கள். நீ கோபம் கொள்ள வேண்டாம், அமைதியாக இரு என்று நாகப்பாம்பிடம் சொன்னான். பாம்போடு பேச முடியுமா? அவன் பேசினானே. அந்த பாம்பும் அவன் பேச்சை புரிந்து கொண்டதே. புற்றை விட்டு மெல்ல ஊர்ந்து வெளிப்பட்ட ராஜநாகம் இளைஞன் அமர்ந்திருந்த இடத்தை ஒரு சுற்று வலம் வந்து அவன் பின் பாதங்களின் தலை வைத்து நமஸ்கரித்து பிறகு மறுபடி அந்த புற்றுக்குள் போய் மறைந்து விட்டது. இந்த விந்தையான காட்சியை பார்த்த பெண்மணிகள் கன்னத்தில் கை வைத்து, என்னடி அம்மா, இது அதிசயமாக இருக்கிறது என்று வியப்பில் ஆழ்ந்தார்கள். இளைஞன் கலகலவென சிரித்துக் கொண்டே, நடக்கட்டும், வேப்ப மரத்தின் வேரை வெட்டி விடாதீர்கள், அது இந்த ஊரின் காவல் மரம் என்று எச்சரித்து தோண்டுகிறவர்களுக்கு உத்தரவு கொடுத்தான். மணிநாதம் போன்ற இளைஞனின் சிரிப்பில் மயங்கிய அவர்கள் பின் சுதாரித்துக் கொண்டு மறுபடி தோண்டத் தொடங்கினார்கள். மண்ணுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. மண்ணை மேலே மேலே தள்ளி விட்டு பார்த்தபோது தென்பட்டது ஒரு குகை. அந்த அழகிய குகையில் 4 மாடங்கள் இருந்தன. 4 மாடங்களிலும் 4 தனித்தனி அகல் விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன. அதைவிட ஆச்சரியம், அந்த விளக்குகள் ஒவ்வொன்றும் அப்போதுதான் ஏற்றி வைக்கப்பட்டது போல சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தன. மூடிய குகைக்குள் விளக்கை ஏற்றி வைத்தது யார்? மண்மூடிய குகைக்குள் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பது எப்படி? குகை நடுவே ஒரு மரப்பலகை வைக்கப்பட்டிருந்தது. மிக சில கணங்கள் முன்னால் வரை யாரோ ஒரு ரிஷி அதில் அமர்ந்து தவம் செய்திருக்க வேண்டும். அந்த ரிஷி யார்? இப்போது அவர் எங்கே போனார்? அன்றலர்ந்த மலர்களால் அந்த பலகை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பலகையின் மேலே ஒரு ஜபமாலை. அந்த ரிஷி பயன்படுத்திய ஜபமாலையாக இருக்கலாம். குகை முழுவதும் கமகமென ஒரு மனோகரமான நறுமணம் கமழ்ந்து கொண்டிருந்தது. மண்ணால் மூடியிருந்த குகை இப்போது திறக்கப்பட்டதால் அந்த மனம் வெளியேயும் பரவி கிராமம் முழுவதையும் வாசனை நிறைந்ததாக மாற்றியது. மண்ணை தோண்டி குகையை கண்டுபிடித்தவர்கள் மேலே ஏறி வெளியே வந்து தாங்கள் கண்ட அதிசய காட்சியை இளைஞரிடமும் மக்களிடமும் சொன்னார்கள். ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை கேட்பது மாதிரி அவர்கள் சொன்னவற்றை சிரித்துக் கொண்டே கேட்டான் இளைஞன். சரி, பூஜாரி சொன்னபடி மண்ணை தோண்டி பாற்றாயிற்று அல்லவா?
இனி அந்த இடத்தை முன்போல் மண் போட்டு மூடியிடுங்கள். இனி எக்காரணம் கொண்டும் இந்த இடத்தை திறக்காதீர்கள். ஒரே ஒரு முறை திறந்து பார்க்க மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவன் எச்சரிப்பது போல் கூறினான். குகை மிகுந்த கவனத்தோடு மறுபடி மண் போட்டு மூடப்பட்டது. மக்களின் முகங்களில் தென்பட்ட கேள்விக்குறியை பார்த்து இளைஞன் விளக்கம் தருவது போல பேசலானான். உள்ளே இருக்கும் குகை குருநாதர் தவம் செய்யும் குகை. உலக சேமத்திற்காக அவர் எப்போதும் தவத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அடிக்கடி மண்ணை திறந்து குருநாதர் தவத்தை கலக்கலாகாது. இந்த வேப்ப மரத்தின் வெளியில் நாள்தோறும் விளக்கேற்றி வையுங்கள். வியாழக்கிழமை மறக்காமல் ஊதுபத்தி ஏற்றி வழிபடுங்கள். இச்செயல் காரணமாக கிராமத்தில் மங்களம் பொங்கும். அனைவரும் சுபிட்சமாக வாழ்வீர்கள். சரி, நீங்கள் எல்லோரும் இப்போது வீட்டிற்கு செல்லலாம். நாளை அதிகாலை வரை யாரும் மறுபடி இங்கு வர வேண்டாம். இளைஞரின் கண்டிப்பான குரலை கேட்டும் அந்த குகை பற்றி வியப்பில் தோய்ந்தும் மக்கள் மெல்ல மெல்ல கலைந்தார்கள். இளைஞன் வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து நீர்ச்சலமான தியானத்தில் ஆழ்ந்தான். மக்கள் அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார்கள். குகையில் குருநாதர் தவம் செய்வதாய் சொன்னானே, யார் அந்த குருநாதர்? இவனேதானா? நினைத்தாலே சாந்தி தரும் அவன் திருமுகத்தை மனதில் தேக்கியவர்களாய் அனைவரும் மனமில்லாமல் தங்கள் இல்லம் நோக்கி நடந்தார்கள். அந்த இளைஞனுக்கு சாப்பிட சப்பாத்தி கொடுத்த பாஜோமாயி இரவில் தன்னந்தனியாக இவன் இங்கே தியானத்தில் ஆழ்ந்திருக்கப் போகிறான் போலிருக்கிறதே. பாம்பு புற்று வேற அருகில் இருக்கிறதே. இறைவா, எந்த ஆபத்தும் வராமல் இவனை காப்பாற்று என்று உளமாற வேண்டிக் கொண்டாள். இறைவனை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடமே வேண்டிக் கொள்ளும் இவளின் வெகுளித்தனத்தை என்னவென்பது? மறுநாள் அதிகாலை எழுந்தவுடன் இளைஞனை மீண்டும் தரிசிக்கும் ஆவலில் ஓடோடி வந்தாள் பாஜோமாயி. ஊர் மக்கள் அனைவரும் அவளை தொடர்ந்து வந்து அந்த வேப்ப மரத்தடியில் மறுபடி கூடினார்கள். ஆனால் அந்த இளைஞன் அங்கே இல்லை. அது மட்டுமல்ல, அவன் நேற்று அங்கு இருந்ததற்கான சுவடு கூட இல்லை. ஏன், நேற்று வேப்ப மரத்தடியில் தோண்டி பார்த்த பின் புது மண்ணை போட்டு மூடினார்களே. வேப்ப மரத்தடி பழையபடி தானே இருந்ததே தவிர தோண்டி பார்த்து மறுபடி மூடியதற்கான அறிகுறி எதுவும் அங்கு தென்படவில்லை. அப்படியானால் நேற்று நடந்ததுதான் என்ன? அது உண்மையா இல்லையா? மாய தோற்றமோ? ஏராளமான மக்கள் ஒன்று சேர்ந்து பார்த்து மாய தோற்றமாக இருக்குமோ? ஆனால் இப்போது நினைத்து பார்த்தால் இந்த உலகமே மாய தோற்றம் என்றும் அந்த இளைஞன் ஒருவன் மட்டும்தான் உண்மை என்றும் அல்லவா தோன்றுகிறது. இந்த வேப்ப மரத்தடியை மீண்டும் தோண்டி பார்த்தால் என்ன? அந்த இளைஞன் மரத்தடியை மறுபடி தோண்டக்கூடாது என்றல்லவா உத்தரவு போல் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றான். அந்த தெய்வீக இளைஞன் மறுபடி வருவானா? ஷீரடி மக்கள் அனைவரும் அவன் மறுபடி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலானார்கள். நாள்தோறும் அவன் சொன்னபடி அந்த வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைத்து அவனது தரிசனத்திற்காக ஏங்கி காத்திருந்தார்கள். இந்த இளைஞன் வந்தானா? ஷீரடியில் உள்ள வேப்ப மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்தானே. வசீகரம் நிறைந்த இளைஞன் ஒருவன். அவனை மறுநாள் காணோம். அதை அறிந்து சொந்த மகனை துளைத்தது போல் பாஜோமாயி கண்களில் இருந்து கரகரவென கண்ணீர் வழிந்தது. எங்கே போனான் அவன்? தாயுள்ளம் கொண்ட பக்தையின் கண்ணீரை காலம்தான் பேரிட்டில் குறித்துக் கொண்டது. அழுதால் அவனை பெறலாம் என்பதல்லவா சத்திய வாசகம். இறைவனுக்காக அழுபவரை தேடி இறைவன் வராவிட்டால் அப்புறம் அவன் எப்படி இறைவனாவான்? ஷீரடிக்கு மீண்டும் அந்த இளைஞன் வருவான் என்பதை அவள் கண்ணீரை உறுதி செய்கிறதே. 1854 ஷீரடியில் நடந்த உண்மை சம்பவம் இது. நண்பர்களே, ஷீரடியில் வாழ்ந்து உலகத்தை காத்து ரட்சிக்கும் இந்த மகானின் வாழ்க்கை வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சாதி மத பேதம் கடந்து அனைவரின் உள்ளங்களிலும் ஆட்சி செய்யும் இந்த புண்ணிய ஆத்மாவை பற்றிய பெருமைகளை இனி வரும் அத்தியாயங்களில் காண இருக்கின்றோம். ஆகையால் நண்பர்களே, மதங்களில் புரட்சி செய்த மகான் சாய்பாபாவின் வரலாற்றை நீங்கள் அனைவரும் கேட்டு அவரின் நல்லாசியை பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, இதுவரை நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி சேஃப், பி ஹாப்பி.